எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது காரணம் நீங்கள் தாங்க. நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க. இந்த அளவுக்கு வந்து எல்லா ஃபீல்டும், அதாவது நிறையா யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோ போடுறாங்க. ஆனால் இது வந்து தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோ, சரிங்களா? இது வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆகும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுல. ஆனால் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நான் வீடியோ போட்ட பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இதுக்கெல்லாம் அவங்களோட, அதாவது ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது தொழில் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் அந்த வளர்க்குறக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து பார்த்து பயன்பெற முடியும். அதான் உண்மை நிலவரம் கூட. சரிங்க, இன்றைக்குள்ள வீடியோ டாப்பிக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நிறைய பேர் மறுபடியும் கேட்குற விஷயம் ஊர் என்ன, பேர் என்ன. இதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் கூட டைட்டிலில் கூட போட்டுக்கிட்டே இருக்கேன். என் பேர் ரமா பிரபாங்க, மானாமரங்க. நான் வந்து பெரிய லெவலில் கோழி பண்ண கிடையாது. பெரிய லெவலில் கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தோற்று மறுபடியும் சின்ன லெவல்லேருந்து நார்மல் ஸ்டேஜில், அதாவது கொஞ்சம் படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்க ஒரு நிலமையில இருக்கேங்க. அதனால் நான் பெரிய கோழி பண்ணலாம் நினச்சிக்காதீங்க. இதான் என்னோட டீட்டெயிலுங்க. திருப்பி தயவு செய்து கோச்சிக்காதீங்க, சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எந்த ஊருன்னு கமெண்டில் கேட்டு அனுப்பாதீங்க. தயவு செய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லைன்னா முடியலனா கூட என்ட்ரன்ஸில் மட்டுமாவது பாருங்கள், சரிங்களா? கோச்சிக்காதீங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறதுனா, வீடியோ கஷ்டப்பட்டு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போட்டுக்கிட்டுருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து லெவலுக்கு போகிறதும் தெரியணும். எனக்கு விற்பனை வாய்ப்பு வீடியோவில் இருந்து நல்லாவே இருக்குது. அதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி என்னோடய டைமும் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்க? நிறைய பேர் கேட்குறீங்க, என்னங்கக்கா அந்த கோழி சாப்பிட்ற வீடியோவே போட்டுக்கிட்டுருக்கீங்கன்னு போடுறீங்க. அது காரணம் என்னென்னா, கோழிக்கு வந்து அங்கங்கே போய் உட்காந்துக்குது. பட்னியாக இருக்கும்போது சாப்பாடுக்கு கூப்பிடும்போது மட்டும்தான் கூப்பிட்டு நம்மளால் போட முடியுதுங்க, வீடியோ எடுக்க முடியுது. அதான் உண்மை நிலவரம். எப்போ ரொம்ப பட்னியாக இருக்குதோ அந்த டைமில் மட்டும்தான் அதை வந்து கவர் பண்ணி நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது. சரிங்க, இன்றைக்குள்ள டைட்டிலுக்கு நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ள டீட்டெயில்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா, கோழி வந்து வளர்க்குறதுக்கு எங்கே வாங்கணும் அப்படிங்கிற டைட்டில் தான் கொடுத்துருக்கீங்க. எங்கே வாங்கணும் அப்படின்னா, எங்கே வேணாலும் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. குறிப்பிட்ட இடத்த சூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து வளர்க்குறக்குன்னு வாங்குகிறோம். அதை வந்து குறிப்பிட்ட இடத்த சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து வாங்கி வளர்க்கணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஏன்னா டைட்டில் நம்ம எல்லாமே கொடுக்க முடியாது. எந்த கோழி வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லாவே முடிவு பண்ணிடுங்க. இதுதான் மெயின் விஷயங்க. இந்த கோழி நமக்கு அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கேன், இப்போவும் தயவுசெய்து சொல்கிறேன். கோழி, அதாவது வீட்டுக்கு தேவைக்கு வளர்க்குறவங்கள பற்றி பிரச்சனை இல்லைங்க. பக்கத்தில் கோழி வாங்கி ஒரு கோழி 2 கோழி வளர்த்துறீங்க, சரியா? நம்ம வந்து ஒரு வருமானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து சந்தைக்கு போங்க. ஒரு அரை மணி நேரமும் 1 மணி நேரமும் ஓரமாக நின்று அந்த கோழி கொண்டு வர்றவங்க எப்படி கொண்டு வர்றாங்க, எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க, இல்லை கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் நம்ம போய் அந்த வியாபாரிகிட்டையே விசாரிங்க. கொஞ்சம் நேரம் கழித்து போய் விசாரிங்க, சரிங்களா? தயவுசெய்து அன்றைக்கி வந்து நீங்கள் கோழி வாங்கிடாதீங்க. ஏன்னா நம்ம போகிறது வந்து போய் ரொம்ப நேரம் டைம் வந்து நிற்கிறதுலே ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போய் கோழி வாங்கும்போது வந்து முதல்ல வர்ற கோழிகள் வந்து நல்லாயிருக்கும். அந்த லாஸ்ட்டில் வந்து வச்சுருக்க கோழிங்க நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒன்று ரேட்டு கிடைக்கலங்கிறக்காக வச்சுருப்பாங்க, இல்லை கொஞ்சம் எல்லாரும் வந்து வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டின கோழியே கிடைக்குங்க. அதனால் நீங்கள் சந்தையில் வாங்கினாலும் அன்னைக்கு வாங்காதீங்க. நீங்கள் போய் சந்தையை பார்க்க போகிறீங்க. இன்னொரு விஷயங்க, நான் முதல்ல வீடியோ போடும்போது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரே முறையிலேயே பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி ஒவ்வொருத்தராக கேட்குற கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு சில விஷயம் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்காக தான் மெயினாக அன்றைக்கி வீடியோவில் அதுக்காக தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஓகேங்க, தெரியாதவங்க தயவுசெய்து அதை கேட்டுக்கோங்க. சந்தைக்குள்ள முதல்ல கோழி வாங்காதீங்க. சந்தையில் அப்போ அக்கா விற்கிறதுக்கு மட்டும் சந்தைக்கு போகிறோன்னா, நம்ம வந்து குறையுது கூடுது அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் நமக்கு வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்காத பட்சத்தில் ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத தட்டி விடணும். நம்ம வீட்டு வாசலில் விற்க முடியாததை சந்தையில் கொண்டு போய் விற்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு மட்டும்தான் சந்தைக்கு போகிறோம், ஓகேவா? அதுதான் உண்மை நிலவரம். அந்த சந்தையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது விலை போகாத ஒன்று, இல்லை விற்க முடியாத ஒரு பொருள் ஒன்று, இது ஒரு முறைங்க. அதுக்காக எல்லா பொருளுமே, சந்தைக்கு வர பொருள் எல்லாமே கெட்டதுன்னு நான் சொல்ல வரல, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு டீட்டெயிலு, சந்தையில் வந்து வாங்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்னா, நோய் நம்ம வீட்டிலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் கொண்டு போய் கொடுத்தது கிடையாது, சாகுதா வைக்கிதான்னு சொல்லி லாஸ்ட்டில் உயிர் போகிற வரைக்கும் கோழியை வச்சுருந்ததேன் கொண்டு போய் புதைப்பேன். இல்லைன்னா அங்கிட்டு ரொம்ப ரொம்ப தள்ளி கொண்டு போய், ஏன்னா புதைச்சா கூட நாய் வந்து கிளறி அதை வந்து கீழே எடுத்து போட்டுருங்குங்க மரத்துக்குள்ளே. அதனால் நோய் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ரொம்ப தள்ளி காட்டுக்குள்ளே இல்லைன்னா காலாங்கரையில் அப்படி கொண்டு போய் போட்டுருவோம், ஓகேங்களா? அப்படின்னா கிரிப்பில் நாய் எல்லாமே சாப்பிட்டு அது இதாகிடும், ரொம்ப தள்ளி. இதுதான் வந்து இது. ஆனால் சிலர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வளர்த்துக்கிட்டு இருக்கவங்க 2 நாளாக சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போய் அடுத்த நாள் சந்தையாக இருந்தால் கொண்டு போய் அங்கே விற்றுருவாங்க, ஓகேங்களா? அந்த கோழியை நம்ம வாங்கிட்டு வந்தால் என்ன ஆகும்? நம்ம வீட்டில் உள்ள கோழியும் போயிடும், நம்ம வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்த கோழியும் செத்து போயிடும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த அனுபவம் எனக்கு இருக்குங்க. நான் ஒரு கோழி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து இருந்த 10 கோழியும் ஏற்கனவே, அதாவது கோழிலாம் நிறையா வளர்க்குறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நான் கொண்டிருக்கேங்க. அதனால் இந்த அனுபவம் எனக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இன்றைக்கி சொல்லிட்டேன், ஓகேங்களா? இது போக அப்போ அக்கா எங்கக்கா வாங்கணும், நிறையா வளர்த்துக்கிட்டு இருக்கவங்ககிட்ட வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, கோழியே கொடுக்க மாட்டாங்க, சரியா? அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்குங்க. ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னா, அவங்க வந்து நல்ல பொருளை வச்சுருப்பாங்க, கொஞ்சமாக வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? அவங்ககிட்ட கேளுங்க. என்ன விலை சொன்னாலும் பிடிச்சிருந்தா வாங்கிடுங்க. என்ன இதில் வந்து 1000 2000 சொல்லியா விற்க போகிறாங்க? 200 கோழியை வேணால் 300 சொல்லுவாங்களா? இல்லை 300 கோழியை 400 சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து பெருக்கிக்கலாம், அளவுக்கு அதிகமாக வாங்காதீங்க. அதனால் ஒரு கோழி 2 கோழி இது பண்ணுறது வாங்கி நம்ம ஆசையாக வளர்க்கலாங்க, இது தப்பே இல்லைங்க. உங்களுக்கு எத்தனைக்கா கோழி இருக்குதுன்னு சொன்னால், என்கிட்ட வந்து பெரிய கோழியை வந்து ஒரு 70 60 70 இருக்கும், நடுத்தர கோழியை ஒரு 10 20 இருக்கும். அதுக்கு உள்ளது வந்து அதுக்கப்புறம் செட்டில், அதாவது கூண்டில் வந்து அது ஒரு 30 40 குஞ்சிகை இருக்குங்க. மொத்தம் 110 உருப்படி இருக்குங்க. 110லேருந்து 120க்குள்ளே இருக்குங்க. அவ்வளோதாங்க என்னோடய கோழியோட எண்ணிக்கைங்க. எனக்கு உண்மையிலே டைம் இல்லைங்க, நான் வந்து பெரிய டெய்லருங்க. இது போக கோழி வளர்க்குறதே எக்ஸ்ட்ரா டைமிங், அதாவது மாமனார் முடியாமல் இருக்கிறதுனால நான் தொழிலை விட்டுட்டு இருந்த டைமில் தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அந்த வீடியோ வந்து இப்போ பெரிய லெவலில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. இதை விடவும் முடியல, ஒரே ஷார்ட்டில் பேசி எடுத்து வேலையை முடிச்சிடணுங்கிறதுல 2-3 நாளாக வீடியோ போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நிறைய குறை இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் என்னோடய வீடியோ பொறுமையாக வேறு பார்க்குறீங்க. இதில் என்ன கருத்து நான் சொல்ல வரேங்கிறது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோழி வளர்க்குறது பெருசு கிடையாது, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது ஒரு கோழி 2 கோழி 5 கோழிலேருந்தே நம்மளால் கொண்டு போக முடியுங்க. பயப்படாதீங்க, அனுபவம் தாங்க முக்கியம். அப்புறம் மறுபடியும் முடிக்காமல் போகிறீங்களேக்கான்னு சொல்லிடாதீங்க. கோழியை வந்து இதே மாதிரி வாங்குங்க. கோழி எப்படி வாங்கணுன்னா, என்னது பெருசாக வாங்காதீங்க தயவுசெய்து, ரொம்ப சிறுசாகவும் வாங்காதீங்க. அந்த 300 400 அந்த ரேட்டில் கோழி முட்டையிடுறதுக்கு முன்னாடியே வாங்கிடுங்க. பார்த்து நல்லா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும் வாங்குங்க. இப்படி கோழி பண்ணையில் போய் வாங்குகிறோம்ல, அதை கூட நீங்கள் போய் நின்று எப்படி இருக்குது, இந்த கோழி கொடுப்பீங்களா, அந்த கோழி, அவங்க என்ன கோழி, இப்போ எங்கள் வீட்டுக்கே வந்தாங்கன்னா இந்த கோழி தான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோழியிலேருந்து கேட்டு வாங்குங்க தயவுசெய்து. அவங்க அவங்க வந்து எனக்கு இது நாங்களும் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப விரும்பி கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க தாங்க செய்கிறோம். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வாங்குங்க. சந்தையில் போய் இருந்தாலும் நம்ம விவசாயிங்க, நம்ம தான் வளர்த்துக்கிட்டு இருக்கவங்க கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ பார்த்தா பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.